ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வெறும் 3 பொருளை வச்சுட்டு ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னியோட பேர் சதக் சட்னியா. என் பையன் ஒரு வீடியோ பார்த்துட்டு செஞ்சு தர சொல்லி சொன்னான். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டதும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு அதெல்லாம் கூட தேவையில்லை. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் ஒரு சின்ன தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி 1 மட்டும் சேர்த்தா போதும். அதுவும் நாட்டு தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக இந்த சட்னிக்கு தேவையான உப்பை இது கூடயே சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இந்த அளவு வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். இது அம்மியில் அரைச்சா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் முழுசாக இருந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அம்மி இல்லாததுனால நான் மிக்சிலேயே சேர்த்துக்கிறேன். இது கூடவே வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா திக்காக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சூப்பராக சட்னி ரெடியாக இருக்குது. இது வாசனையும் சரி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. சுட சுட இட்லியும் ரெடியாக இருக்குது. இட்லி தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.